புரட்டாசி மாத அமாவாசைக்கு அடுத்த 9 நாள் தான் நவராத்திரி. அப்பொழுது வீடுகளில் கொலு வைத்து தேவியை அலங்கரித்து வழிபடுகிறோம். இதன் நோக்கம் தேவியின் அருளை பெற்று கல்வி, செல்வம், வீரம் பெறுவதோடு மனிதன் ஆன்மீக சிந்தனையை வளர்த்து இறைவனுடன் ஒன்றிணைய வேண்டும் என்ற தத்துவத்தை உணர்த்துவதே. அந்த நேரத்தில் ஆதிபராசக்தி உலகின் அனைத்து உயிரினங்களிலும் வியாபித்திருப்பதை பல உருவங்களில் பல கோணங்களில் கொலு வைத்து வழிபடுகிறோம். மலைமகள், அலைமகள், கலைமகள் இந்த மூவரின் சக்தி ஒன்றிணைந்து மகிஷாசுரனை வதம் செய்ததாக நம்பப்படுவதால் அவர்களை போற்றும் விதமே கொலு வைபவம். கொலுவை இந்த முறைப்படிதான் வைத்து வழிபட வேண்டும். கொலுவில் 3 படி, 5 படி, 7, 9, 11 படிகள் என வீட்டின் அளவுக்கு ஏற்ப அமைக்கலாம். ஒவ்வொரு படியிலும் தெய்வங்கள், மகான்கள், தலைவர்கள், விலங்குகள் போன்றவை முறையாக வைக்கப்படும். கொலுவின் போது பெண்கள், குழந்தைகள் ஒன்று கூடி தேவியை புகழ்ந்து பாடி சிறுமிகளை தேவி வடிவாக அலங்கரித்து அவர்களை ஆசீர்வதிப்பதும் வழக்கம். இதனால் வீட்டில் லட்சுமி கடாட்சமும் பெருகும் என்பதே நம்பிக்கை.